எனதருமை சகோதர சகோதரிகளே, இப்பொழுது நாம் 2 அரசர் புத்தகத்திற்கு நுழைகிறோம். இந்த 2வது அரசர் நூலிலே மிக தெளிவாக இந்த இஸ்ரேல் மக்கள் அவர்களுடைய பிளவுபட்ட அரசுகளை, யூதா இஸ்ராயேல் என்ற பிளவுபட்ட அந்த அரசு நிலைகளையும், அவர்களுக்கு எதிராக எழுகின்ற கிளர்ச்சிகளையும், இவர்கள் கடவுளுக்கு தகாத உகாத செயல்களை செய்வதன் வழியாக, அவர்கள் வேற்று தெய்வங்களை வணங்குவதன் வழியாக சிதைவுடக்கூடிய அந்த நிலைகளையும் இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். இவர்களை பக்குவப்படுத்துவதற்காக எலியா மற்றும் எலிசா இவர்களுடைய வல்ல செயல்களும் இங்கு சுட்டி காட்டப்படுகிறது. முதல் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், இதோ ஆகாபு அவருடைய இறந்த பின் மோபாயுடைய அந்த அவருடைய மகன் அகசியா அரசனாகிறான். அகசியா பல பிரச்சனைகளை, அதாவது கடவுளுக்கு எதிரான செயல்களை செய்கிறான். ஒரு முறை அவன் பால்கனிலிருந்து கீழே விழுந்து காயமுட்டு படுத்து கிடக்கிறான். அப்போ அவங்களுடைய ஆட்களை அனுப்பி, அதுவும் பாகால் தெய்வங்களிடம் போய், எங்களுக்கு இது மாதிரி எனக்கு சரியாயுமா, நான் எந்திரிச்சிருவனா என்று கேட்டு சொல்லுங்க என்று ஆள் அனுப்புகிறான். அப்பொழுது இதை கேள்விப்பட்டோன இஸ்ரேலின் கடவுள் எலியாவை அனுப்பி, நீ போய் அவன் வர தூதனை மறித்து இந்த வாக்குறுதியை சொல் என்று சொல்லி அவனை மறித்து, நீ இதோ பார், இஸ்ரேலில் கடவுள் இல்லை என்றா நீ வேற்று தெய்வத்தை நாடுகிறாய், இப்பொழுது நீ படுக்கிற இடத்திலேயே செத்து போவா அப்படின்னு சொல்லி அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்குறான். இதை கேள்விப்பட்டவனை எப்படி அந்த ஆள் இருப்பாருன்னு சொல்லி அரசன் கேட்கிறான். அவரை பிடிப்பதற்கு ஆள் அனுப்புகிறான். ஒவ்வொரு முறையும் மலையில் உட்காந்து 3 முறை, அதாவது பாப்பா 2 முறை அவங்கள அந்த 50 பேரையும் அந்த 56 தலைவரையும் சுட்டு எரிக்கட்டும் கடவுள் என்று எரித்து விடுவாங்க. 3ஆம் முறை கடவுளுடைய வாக்கிற்கிணங்க வந்து நேராக அரசர் முன்னாடி சொல்லுவார், இதோ இஸ்ரேலில் வேற்று தெய்வங்கள் இல்லை என்று நீ நினைக்கிறியா? அப்போ இஸ்ரேலில் தெய்வம் இல்லை என்று பிற தெய்வங்களை நீ நாடுவதை ஏன்? நீ இந்த நோயோடு இந்த இடத்துல நீ செத்து போவா என்று சொல்ல அவன் செத்து போகிறான் என்பதை இந்த அதிகாரத்தை நாம் பார்க்கிறோம். நாம் அன்புக்குரியவர்களே, நாம் கடவுளுக்கு எதிரான சில செயல்களை உள்வாங்கும் பொழுது, செய்யும் பொழுது, சில விஷயங்கள் நம்மளுக்கு எதிராக நடக்கும் என்பதை நாம் மனதில் கொண்டு இந்த அதிகாரத்திற்கு செவிமடுப்போம். ஆகாபு இறந்தபன் மோபாபியர் இஸ்ரேலுக்கு எதிராக கிளர்ச்சி செய்தனர். அப்பொழுது அகசியா சமாரியாவில் தன் மேல் மாடியிலிருந்து பால்கனி வழியாக கீழே விழுந்து காயமுற்றான். எனவே அவன் தன் தூதரிடம், நீங்கள் எக்ரோனின் தெய்வமாகிய பாகால் செபூபிடம் சென்று இக்காயம் எனக்கு குணமாகுமா என்று கேட்டு பாருங்கள் என்று சொல்லி அனுப்பினான். ஆனால் ஆண்டவனுடைய தூதர் திஸ்போயை சார்ந்த எலியாவிடம், நீ புறப்பட்டு சமாரியா அரசனின் தூதரை சந்தித்து அவர்களிடம், இஸ்ரேலுக்கு கடவுள் இல்லை என்றா எக்ரோனின் தெய்வமாகிய பாகால் செபூவிடம் நீங்கள் குறிக்கேட்கப் போகிறீர்கள்? எனவே ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நீ கிடக்கும் அந்த படுக்கையிலிருந்து எழுந்திருக்க மாட்டாய், அங்கேயே செத்து போவாய், இது உறுதி என்று சொல் என்றார். அவ்வாறே எலியா புறப்பட்டு போனார். திரும்பி வந்த அந்த தூதரை நோக்கி, அரசன், ஏன் திரும்பி வந்து விட்டீர்கள் என்று கேட்டான். அதற்கு அவர்கள் மறுமொழியாக, வழியில் ஒரு ஆள் எங்களை சந்தித்து, நீங்கள் உங்களை அனுப்பின அரசனிடம் போய், ஆண்டவர் கூறுவது இதுவே, இஸ்ரேலுக்கு கடவுள் இல்லை என்றா நீர் எக்ரோனின் தெய்வமாகிய பாகால் செபூவிடம் குறி கேட்க ஆள் அனுப்புகிறாய், நீ கிடக்கும் படுக்கையிலிருந்து எழுந்திருக்க மாட்டாய், அங்கேயே செத்து போவாய், இது உறுதி என்று சொல்லுங்கள் என்றார் என்று கூறினார்கள். அவர்களிடம், உங்களை சந்திக்க வந்த உங்களிடம் இவற்றை அறிவித்த ஆள் எப்படி இருந்தான் என்று கேட்டான். அவனுக்கு அவர்கள் மறுமொழியாக, அவர் முடியாலான ஆடையை உடுத்திருந்தார், இடையில் தோற்கட்சியை அணிந்திருந்தார் என்றார்கள். அப்பொழுது அவன், அந்த ஆள் திஸ்பேயை சார்ந்த எலியாதாம் என்றான். உடனே அரசர் 50 தலைவன் ஒருவனை அவனுடைய 50 வீரர்களோடு அவனிடம் அனுப்பினான். தலைவனும் சென்று ஒரு மலையில் உச்சியில் அமர்ந்திருந்த எலியாவை கண்டு அவரிடம், கடவுளின் அடியாரே, கீழே இறங்கி வாரும், இது அரசர் கட்டளை என்றான். எலியா 50 தலைவனுக்கு மறுமொழியாக, நான் உண்மையாகவே கடவுளின் அடியானாய் இருந்தால் வானிலிருந்து நெருப்பு இறங்கி வந்து உன்னையும் உன்னோடு இருக்கும் இந்த 50 பேரையும் சுட்டு அரிக்கட்டும் என்றார். உடனே வானிலிருந்து நெருப்பு இறங்கி வந்து அவனையும் அவனோடு இருந்த 50 பேரையும் சுட்டரித்தது.
அகசியா மீண்டும் வேறொரு தலைவனை அவனுடைய வீரரோடு அனுப்பினான். அத்தலைவனும் மேலேறி சென்று எலியாவிடம், கடவுளின் அடியவரே, விரைவாய் கீழே இறங்கி வாரும், இது அரச கட்டளை என்றான். எலியா மறுமொழியாக, நான் உண்மையாகவே கடவுளின் அடியவனாய் இருந்தால் வானிலிருந்து நெருப்பு இறங்கி வந்து உன்னையும் உன்னோடு இருக்கும் 50 பேரையும் சுட்டரிக்கட்டும் என்றார். உடனே வானிலிருந்து நெருப்பு இறங்கி வந்து அவனையும் அவனோடு இருந்த 50 பேரையும் சுட்டரித்தது. அகசியா 3ஆம் முறையாக தலைவன் ஒருவனை அவனுடைய 50 வீரரோடு அனுப்பினான். 3ஆம் தலைவனும் மேலேறி சென்று எலியாவின் முன் முழந்தாளிட்டு, கடவுளின் அடியவரே, என் உயிரையும் அடியாகிய இந்த 50 மேற் உயிரையும் காத்தருளும். வானிலிருந்து நெருப்பு இறங்கி வந்து முன்னைய 50 மேற் தலைவர் இருவரையும் அவருடைய 50 வீரர்களையும் சுட்டரித்து விட்டது. எனவே இப்பொழுது என் உயிரை காத்தருளும் என்று மன்றாடினான். அப்பொழுது ஆண்டவருடைய தூதர் எலியாவிடம், அவனோடு இறங்கிச் செல், அவனுக்கு அஞ்ச வேண்டாம் என்றார். எனவே எலியா எழுந்து அரசனை பார்க்க அவனோடு இறங்கிச் சென்றார். அவர் அரசனை நோக்கி, ஆண்டவர் கூறுவது இதுவே, இறைகுலத்தை தெரிந்து கொள்ள இஸ்ரேலுக்கு கடவுள் இல்லை என்றார். நீர் எக்ரோனின் தெய்வமாகிய பாகால் செபூபிடம் தூதரை அனுப்பினாய். எனவே நீ கிடக்கும் படுக்கையிலிருந்து எழுந்திருக்க மாட்டாய், அங்கேயே செத்து போவாய், இது உறுதி என்றார். எனவே எலியா வாயிலாக அறிவிக்கப்பட்ட ஆண்டவரது வாக்கிற்கேற்ப அகசியா இறந்தான். அவனுக்கு புதல்வர் இல்லாமல் அவனுக்கு பின் யோராம் அரசனானான். இது யூதா அரசர் யோசபாத்தினுடைய மகன் யோராமின் 2ஆம் ஆட்சி ஆண்டில் நிகழ்ந்தது. அகசியாவினுடைய ஆட்சியை பற்றிய பிற செய்திகளும் அவனுடைய பிற செயல்களும் இஸ்ரேல் அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.